Morning students, today we have learned money. Do you know money? Money na rupees, paise. In our daily life, all of them using for money. எல்லாருமே நம்ம என்னது மணியை வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே. You go to one shop, so you purchase some items. Items means என்னது stationary things, note, pen, pencils இது வாங்குறோம் அப்படினாலே கண்டிப்பாக அதுக்கு என்ன பண்ணணும், பே பண்ணுறது கண்டிப்பாக மணி தானே பே பண்ணுவோம், ருபீஸ் அண்டு பைசே. ஸோ அந்த மணியை வந்து எப்படி பே பண்ணுறது, அதுக்கு அனதர் நேம்ஸ் என்ன, எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது, ஓகேவா. இந்த மணியை யூஸ் பண்ணி how many types of fundamental operations? There are 4 types of fundamental operations. First one, addition, subtraction, multiplication, division. So, in the example of our addition எப்படின்னா what some purchasing of things, ஓகேவா. அப்போ ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூஸை வச்சு எப்படி ஆட் பண்ணுறது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு கடைக்காரர்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு 459க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறோம் 500 கொடுத்துருக்கோம். அப்போ அதில் வந்து என்ன பண்ணுவோம், அவர் பேலன்ஸ் எவ்வளோ தரணும் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ ஒன் திங்ஸ் ஆஃப் ரேட் இஸ் ஈக்குவல் டு 5 rupees. 10 திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதனுடைய பொருளை அமௌண்ட்டு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி மணியில் எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 5.1. Arun bought a TV, a washing machine and a bike at the cost of rupees 12,500, rupees 14,999 and rupees 75,000 respectively. Find the total amount spent by Arun. So Arun வந்து என்னென்னலாம் வாங்குறான். First one example 5.1ல Arun வந்து TV, washing machine and a bike. First one cost of TV. Next cost of washing machine. Next cost of bike, ஓகேவா. ஸோ டிவி எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, rupees 12,500. வாஷிங் மிஷின் rupees 14,999. பைக் rupees 75,000. இப்போ என்ன கொஸ்டின், find the total amount. Therefore total amount is equal to, அப்போ அவன் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும், 3 பொருள் வாங்கியிருக்கோம், ஓகேவா. ஸோ இப்போ அமௌண்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஆட் பண்ணுமா, 0 + 9 9, நெக்ஸ்ட் 0 + 0 0 + 9 9, 5 + 9 14, 4 பேலன்ஸ் 1, 5 + 4 9, 9 + 2 11, 11 + 1 12, balance 1, 7 + 1 8, 8 + 1 9, 9 + 1 10. So ones, tens, 100, comma, next 1000 10,000. So lakhs, 1 lakhs 2,499. So Arun bought 3 things. First things TV, second one washing machine, third one bike. 3 பொருள் வாங்குறான், ஓகேவா. ஸோ அதனுடைய ரேட்டு கொடுத்தாச்சு. டோட்டலாக அவன் எவ்வளோ பே பண்ணியிருக்கான். ஸோ அருண் பேய்ட் ஆஃப் அமௌண்ட் 1,02,499, ஓகேவா. ஸோ அப்போ மணியில் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் அடிஷன் எப்படி ஆட் பண்ணுறது, ருபீஸ் அண்ட் பைசேவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். Okay, second one example 5.2. Find the total amount by adding the amounts rupees 7,678.75 plus 7,678 rupees 75 paise. Next
50,875 rupees 50 paise. So first one given for all the whole numbers. First கொடுத்திருக்க எல்லாமே whole numbers இருக்குது. Second onesல என்ன கொடுத்திருக்காங்க decimal numbers. So decimal numbersனா after the point க்கு அப்புறம் வர்றது எல்லாமே என்னது paise. Previous before the point க்கு முன்னாடி வர்றதெல்லாம் என்னது rupees. ஓகேவா? So example 5.2 என்னென்ன அமௌண்ட்டில் ஆட் பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே என்னது ருபீஸ். நெக்ஸ்ட் வர்றது பைசே. ஸோ ஃபஸ்ட் ஒன் 7,678.75 paise. Next 50,800. So 50,875.50 paise. Third one 4,071.50 paise. Next 675.75 paise. So இதெல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண. 5 plus 5 10 0 balance 1. 5 plus 5 10 10 plus 7 17 17 plus 1 18 18 plus 7 25. So you write 5 balance true. 8 plus 2 10 15 20 21 balance 2. 7 plus 7 14 14 plus 7 21 21 plus 7 28 28 plus 2 30. So you write 0 balance 3. Next 6 plus 6 12 12 plus 8 20 20 plus 3 23. You write 3 balance true. 7 plus 2 9 9 plus 4 13. You write 3 balance 1. 5 plus 1 6. Therefore the answer 1s 10s 100. So 63,301.50 paise. Okay. So therefore the total amount 63,301 rupees 50 paise. Okay, next example 5.3. A colony of people had arranged for a tour for 3 days. ஒரு காலனியில் இந்த பீப்புள்ஸ் மக்கள் எல்லாரும் ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? 3 days. They allotted an amount of rupees 18,540 for the same. எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் ஈச் மெம்பர்ஸுக்கு 18,540 rupees. They spent 6,235 on the first day. ஃபஸ்ட் டேக்கு எவ்வளவு, செகண்ட் டேக்கு எவ்வளவு, தேர்ட் டேக்கு எவ்வளவுன்னு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் டேக்கு 6,235 rupees. How much money was left for the next 2 days? ஃபஸ்ட் டேஸுக்கு இவ்வளவும் கொடுத்தாச்சு. டோட்டலாக 3 டேஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு? 18,540. அதில் ஃபஸ்ட் டேக்கு 6,235. நெக்ஸ்ட் 2 டேஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு? ஓகேவா? அப்போ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 3 days. எக்ஸாம்பிள் 5.3. டோட்டல் amount of 3 days. 3 daysக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 18,540 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் டேக்கு காஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டே இல்லைனா அமௌண்ட் ஸ்பெண்ட் on the first day. ஃபஸ்ட் டேக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க? 6,235.
ரைட் பண்ணும்போது ஒன்ஸ் நேராக ஒன்ஸு, டென்ஸுக்கு நேராக டென்ஸு, தௌசண்ட்ஸு நேராக ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு amount spent on the next 2 days. நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டேக்கு சப்ராக்ட் பண்ணுவோம். அப்படி தானே பேர் வாங்கினா 10 3, 10 subtracted of 5 5, 3 subtracted of 3 0, 5 subtracted of 2 3, next 8 subtracted of 6 2 1. Therefore next 2 days 12,305. Okay, therefore the remaining amount for the next 2 days is 12,305. Next example 5.4. Geeta wants to buy a table for her family. She has paid an amount of rupees 4,529 rupees 50 paise to the shopkeeper. He has given, அதாவது என்ன அப்படின்னா, கீதா வந்து அவங்க ஃபேமிலிக்காக ஒரு டேபிள்ஸ் வாங்குறாங்க. she has paid, எவ்வளோ பே பண்ணிட்டாங்க, 4,525 rupees 50 paise பே பண்ணியாச்சு. he has given 439 rupees 75 paise as a balance to her. இவங்க பே பண்ணது 4,529 rupees 50 paise. அந்த ஷாப்கீப்பர் எவ்வளோ பே பண்ண, பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காரு, 439 rupees 75 paise. ஸோ அப்போ வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தி டேபிள், அந்த டேபிளுடைய ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளவு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இவங்க எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிக்கா, she has paid on amount. She has paid on amount. எவ்வளோ பே பண்ணியிருந்தாங்க, 4,529.50 rupees. இங்கே rupees, இது பைசே. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு, பேலன்ஸ் அமௌண்ட் 439 rupees 75 paise. ஸோ அந்த டேபிளுடைய காஸ்ட் ஆஃப் டேபிள், அதனுடைய காஸ்ட், ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது பேரா வாங்குகிறோம் 10 4, 10 சப்ராக்டட் ஆஃப் 5 5. நெக்ஸ்ட்டு 4ல் 7 சப்ராக்ட் பேரா வாங்கினா 14 8, 14 சப்ராக்டட் ஆஃப் 7 7, 8ல் 9 சப்ராக்ட் பண்ண முடியாது, பேரா வாங்கினா 18 1. ஸோ 18 சப்ராக்டட் ஆஃப் 9 9, 1ல் 3 சப்ராக்ட் பண்ண முடியாது, பேரா வாங்கினா 11 4, 11ல் 3 சப்ராக்ட் பண்ணு 8. நெக்ஸ்ட்டு 4 சப்ராக்டட் ஆஃப் 4 0 4. Therefore the original cost of the table is 4,089 rupees 75 paise. Okay, do you understand now? Okay, next filling the blanks. First one 35 rupees 50 paise, 4 rupees 50 paise. So then add பண்ணலாமா, 35 rupees 50 paise, 4 rupees 50 paise, 0, 5 plus 5 10, balance 1, 10 balance 1. Therefore point வச்சுனா என்னது, rupees 40. Next 7,500 3,000. So add பண்ணுறோம், 0 plus 0 0, 0 plus 0 0, 0 plus 5 3 5. Next 7 plus 3 10. Therefore rupees 10,500. Next third one 1,000 rupees 230 rupees. Subtract பண்ணும், பேரா வாங்குற 0. ஸோ இங்கே பேரா வாங்கினா 10 9. ஸோ இது 0. ஓகே, அப்போ 10 subtracted of 3 7, 9 subtracted of 2 7. Therefore 700 rupees 770.
Next is 75.50 rupees, 30 rupees 25 paise. 10, 4, 10 subtracted of 5, 5, 4 subtracted of 2, 2. Next 5, 7 subtracted of 3, 4, 45 rupees 25 paise. Match the following. So, இப்போ match பண்ணலாமா? 950 plus 50 rupees 50 paise 350 0 5 plus 5 10 balance 1 9 plus 3 12 12 plus 1 13. So 1300 rupees 50 paise. So see the answer first one. Second one 8000 la 3500 subtract பண்றோம் 4500. Second one. Next 50 rupees இங்கே 40 rupees. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 90 rupees. இதில் என்னது 75 plus 50 50 75 40 50 5 7 plus 5 12 1. So 91 rupees 25 paise. Last 750 la 350.50 paise subtract பண்ணனும் என்னது 399.50 paise. Add the following. Additions 3 ஆட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியும்ல, டெசிமல் நம்பர்ஸில் எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸாக இருந்தால் எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், அருண் பர்ச்சேஸ்டு கோல்டு காயின்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வெயிட்ஸ் இன் எ ஜுவல்லரி ஷாப். த ப்ரைஸ் ஆஃப் தி கோல்டு காயின்ஸ் வேர் 18,965 rupees 75 paise, 26,998 rupees and 3,589 rupees 50 paise respectively. Find the total price of the gold coins. 3 gold coins வாங்குறோம் ஓகேவா. ஸோ அதில் ஒவ்வொரு அமௌண்ட் ஓகே. அப்போ டோட்டலாக எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் கோல்டு காயின்ஸுக்காக அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஃபிஃப்த்து ஒன் Arun purchased a gold coins in different weights of jewelry. So first coins okay va, amount of first coins is equal to rupees 89,965 rupees 75 paise. Amount of second coins is equal to rupees 26,998 rupees. Amount of third coins, so rupees 3,589 rupees 50 paise. Total amount. So total amount la add பண்ணலாமா? 5 plus 0 5, 7 plus 5 12, balance 1, 9 plus 1 10, 18, 18 plus 5 23. Next 8 plus 9 17, 17 plus 6 23, 23 plus 2 25. So you write 5, balance 2. 9 plus 9 18, 18 plus 2 20, 20 plus 5 25, balance 2. 8 plus 2 10, 16, 16 plus 3 19, balance 1. 1 plus 2 3, 3 plus 1 4. Therefore 49,553.25 paise. So therefore the total amount of the coins is equal to 49 rupees 553.25 paise. Okay. Next, sixth sum.
in a textile shop, father, mother, son and daughter were purchasing clothes. யார் யாரெல்லாம் டெக்ஸ்டைலில் போய் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க? ஃபாதர், மதர், சன் அண்ட் டாட்டர். The price of each of their clothes were 8,950, 14,875, 7,895 and 9,780 rupees respectively. Find the total cost of their clothes. ஓகேவா? அப்போ ஃபாதர், மதர், சன் அண்ட் டாட்டர் ஒவ்வொருத்தவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ 6th சம்மில் கிளாத்து. ஓகேவா? ஸோ ஃபாதர் பர்ச்சேசிங் ஆஃப் தி கிளாத்தா? ஃபாதர் purchasing of cloth. Cloth is equal to எவ்வளோ அமௌண்ட்டு? 8,950 rupees. Next, mother purchasing of cloth is equal to mother எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 14,875 rupees. Next, son purchasing of cloth. Son எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 7,895 rupees. Next, daughter. Daughter purchasing of cloth 9,780 rupees. So, அப்போ total amount is equal to, add பண்ண 5 plus 5 10, balance 1. 9 plus 1 10, 10 plus 7 17, 17 plus 5 22, 22 plus 8 30. So 0, balance 3. 9 plus 3 12, 12 plus 8 20, 20 plus 8 28, 28 plus 7 35, balance 3. 8 plus 3 11, 11 plus 5 50, 11 plus 4 15, 15 plus 7 22, 22 plus 9 31, balance 3. 3 plus 1 4. Therefore the total amount எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க? 41,500 rupees. Next, 7th sum. A farmer wanted to buy a tractor. ஓகேவா? farmer விவசாயம் பண்ணுறவங்க ஒரு டிராக்டர் வாங்குறாங்க. The price of the tractor was 6,72,598 rupees. But he had only 2,86,760 rupees. How much more amount was required to buy the tractor? அதாவது ஒரு ஃபார்மர் விவசாயம் பண்ணுறவர் ஒரு டிராக்டர் வாங்குறார். ஓகேவா? ஸோ அந்த டிராக்டரோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 6,72,598 rupees. ஆனால் இவர் எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 2,86,760 rupees பே பண்ணிட்டார். இன்னும் எவ்வளோ வந்து அவர் அதிகமாக பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 7th சம்மில் farmer the cost of amount of the tractor எவ்வளவு? 6,72,598 rupees. ஓகேவா? இவர் பே பண்ணது he has paid எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 2,86,760 rupees பே பண்ணியாச்சு. ஓகேவா? பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இன்னும் பேலன்ஸு அவர் பே பண்ணணும். ஸோ ஆட் பண்ணலாமா?
ஸோ இது என்னது சப்ராக்ட் பண்ணுவோம், அதாவது டோட்டல்லேருந்து எவ்வளோ அவர் பே பண்ணியிருக்காரோ அதை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ 8. ஸோ 9 சப்ராக்டட் ஆஃப் 6 3. 5ல் 7 சப்ராக்ட் பேரோ வாங்குகிறோம். இங்கே 15 1. 15 சப்ராக்டட் ஆஃப் 7 8. ஸோ இங்கேருந்து பேரோ வாங்கினா 11 6. 11 சப்ராக்டட் ஆஃப் 6 5. 6ல் பேரோ வாங்க முடியாது, பேரோ வாங்குற 16 5. 16 சப்ராக்டட் ஆஃப் 8 8. ஸோ 5ல் 2 சப்ராக்ட் பண்ணுறோம் 3. 3,85,838 rupees. ஸோ அப்போ அந்த ஃபேக்டருக்கு இன்னும் பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அவர் பே பண்ணணும், இந்த ஃபார்மர் 3,85,838 rupees. Okay, how much more amount was required to buy the tractor? Therefore, 3,85,838 rupees was required to buy the tractor. Okay, next 8th sum. A man had 17,246 in his savings account. அவருடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ ருபீஸ் சேவிங்ஸில் இருக்குது, 17,246 rupees. If he had taken 8,891 to pay for house rent, வீட்டு வாடகைக்கு எவ்வளோ எடுத்துட்டாரு, 8,891 rupees எடுத்துட்டார். Then how much amount was left in his savings account? ஸோ அப்போ எவ்வளோ பேலன்ஸ், அதாவது அவர் சேவிங்ஸ்லேருந்து 8,891 rupees வந்து எடுத்துட்டாரு அப்படின்னா லெஃப்ட்டு எடுத்தது போக பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஓகே, ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் of in savings of account in the amount எவ்வளவு, 17,246 rupees. ஓகேவா, நெக்ஸ்ட்டு he had taken for house rent. எவ்வளோ எடுத்திருக்காரு, ஹவுஸுக்கு வாடகைக்கு கொடுக்குறதுக்கு, வீட்டு வாடகைக்கு 8,891 rupees. ஸோ அப்போ பேலன்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ இருக்குது, பேலன்ஸ் சேவிங்ஸ் அமௌண்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட்லேருந்து ஒரு சில அமௌண்ட்டை நம்ம வித்ட்ராவல் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறது. 6 சப்ராக்டட் ஆஃப் 1 5. 4ல் 9 சப்ராக்ட் பண்ண பேரோ வாங்குகிறோம் 14 1. 14 சப்ராக்டட் ஆஃப் 9 5. நெக்ஸ்ட்டு பேரோ வாங்குகிறோம் 11 6. 11 சப்ராக்டட் ஆஃப் 8 3. 6ல் 8 சப்ராக்ட் பண்ண முடியாது, பேரோ வாங்குகிறோம் 16. therefore எவ்வளோ அவர் அக்கௌண்ட்டில் இருக்குது, 8,355 rupees. then how much amount was left in his savings account? how much எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டிருக்காங்கல்ல, therefore rupees 8,355 amount was left in his savings account. அவர் அக்கௌண்ட்லேருந்து லெஃப்ட் ஆனது எவ்வளவு, லெஃப்ட் ஆனது போக எவ்வளோ இருக்குது, 8,355 rupees. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஆட் பண்ணுறது, மணியில் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஃபஸ்ட்டு 2 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தேர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்போ பைசே ருபீஸில் கொடுத்துருந்தா எப்படி வந்து மல்டிபிள் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்க்குறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.5. த காஸ்ட் ஆஃப் எ சேர் இஸ் rupees 520. ஒரு சேர் வாங்குறாங்க, அதனுடைய காஸ்ட் 520 rupees. வாட் வில் பி தி காஸ்ட் ஆஃப் 9 சேர்ஸ்? ஒரு சேரோட காஸ்ட்
rupees. இப்போ 9 சேரோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ காஸ்ட் ஆஃப் 1 chair is equal to 520 rupees. Therefore, the cost of 9 chairs, 1 chair-ஓட rate 520. So, அப்போ 9 chair வாங்கணும் அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணுவோமா? How many zeros are there? Only 1 0. So, you put 0 in last digit. Next, 52 into 9. 9 2s are 18. Balance 1. 9 5s are 45. 45 plus 1, 46. So, last ஒரு 0 add பண்ணுவோமா? அப்போ 4,680 rupees. Therefore, the cost of 9 chairs is equal to 4,680 rupees. Next, example 5.6. Rani buys a saree which cost rupees 675 rupees 50 paise. She wants to buy 12 such sarees. What will be the cost of 12 sarees? ராணிங்கிறவ ஒரே ஒரு saree வாங்குறா, அதனுடைய காஸ்ட் 675 rupees 50 paise. அதே ரேட்டில் உள்ள sarees வந்து எத்தனை sarees கலெக்ட் பண்ணுறா? 12 sarees வாங்குறா அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு? ஓகேவா? அப்போ காஸ்ட் ஆஃப் 1 saree 675 rupees 50 paise. Cost of 1 saree. Cost of 1 saree is equal to rupees 675 paise 50 rupees 75 rupees 50 paise. Cost of 12 sarees. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? அதை மல்டிபிள் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ 675.50. நெக்ஸ்ட்டு நம்ம என்னது 12. ஸோ இந்த லாஸ்ட் 0 ஆட் பண்ண நம்ம தேவை. 5 2s are 10. பேலன்ஸ் 1. 5 2s are 10. 10 plus 1 11. 7 2s are 14. 14 plus 1 15. 6 2s are 12. 12 plus 1 13. 1 5 is 5. இங்கே 100 பிளேஸ்னால 100 பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 5 1 7 1 6 7 6 0 6 10 10 plus 1 11. பேலன்ஸ் 1. 7 plus 1 8. ஆல்ரெடி ஒரு 0 வேறு இருக்கா? ஸோ அப்போ 1 2 டிஜிட்க்கு அப்புறம் பாயிண்ட் வச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர்? Therefore 12 சாரியோட காஸ்ட்டு 8,106 rupees. Next example 5.7. Find the answer for 65,295 rupees divided by 9. ஸோ இதை 65,295 rupees இருக்குது. ஸோ ஈக்குவலாக எத்தனை மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும்? 9 மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஈச் மெம்பர்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும்? ஓகேவா? அப்போ 65,295 எதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம்? 9. இப்போ 9 டேபிள் 1 9 is 9. 2 9s are 3 9s are 4 9s are 5 9s are 45. 6 9s are 54. 7 9s are 63. Look at that. ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டாக தான் எடுப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1 டிஜிட்டாக டிவைட் ஆகாது. ஸோ 2 டிஜிட் எடுத்தோம் அப்படின்னா 65. நெக்ஸ்ட்டு லுக் அட் தட் 65 63 8 9s are 72. ஆனால் நமக்கு 8 நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 72. நமக்கு இங்கே 65 இருக்கிறனால எதை சூஸ் பண்ணிக்கோம்? 7 9s are 63. 7 9s are. ஸோ 9ஓட 7 மல்டிபிள் பண்ணுறோம் 63. 5ல் 3 சப்ராக்ட் பண்ணுறோம் 2. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? அடுத்த டிஜிட் டிவைட் பண்ணும்போது ஒவ்வொரு டிஜிட்டாக தான் நம்ம கீழே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஜிட்டை கீழே இருக்கிறோம். 22 வரணும். ஸோ 1 9 is 9. 2 9s are 18. 3 9ங்கிறப்ப 27. அதனால் 2வை சூஸ் பண்ணுறோம். 2 9s are 18. இப்போ என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் பண்ணுவோம். 2ல் 8 சப்ராக்ட் பண்ண முடியாது. பேரை வாங்கினா 12. 12ல் 8 சப்ராக்ட் பண்ணுறோம் 4. 1 சப்ராக்டட் ஆஃப் 1 is 0. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட்டை இறக்கிட்டோம். செகண்டு அடுத்த டிஜிட் எடுப்போமா? 9 கீழே இருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 9s are 45.
6 9s are 54. அப்போ 49 6 சூஸ் பண்ணுறோன்னா 54 இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்னது 5 9s are 45. ஸோ 9ல் 5 சப்ராக்ட் பண்ணால் 4 சப்ராக்டட் ஆஃப் 4 0. நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் என்னது 5 கீழே இருக்கும். ஓகேவா 45 வருதா 9 டேபிளில் வருது. 9 5s are 46. 5 9s are 45. Therefore each members of 7,255 rupees. Okay. Next example 5.8. The total cost of 7 pence is 105. Find the cost of 1 pen. ஒரு பெண்ணோட கேட்டிருக்கா 7 பெண்ணோட காஸ்ட்டு 105. 1 பெண்ணோட காஸ்ட்டு கேட்டிருந்தா 105 7ஆல் டிவைட் பண்ணலாமா? இப்போ 105 divided by 7. 1 7 is 7. 2 7s are 14. இப்போ 10ல் 7 சப்ராக்ட் பண்ணுறோம் 3. 35. 7 டேபிளில் 35 வருமா? 7 5s are 35. Therefore 1 pen of the cost is rupees 15. Okay, next exercise 5.2. 75 into 5. 5 5s are 25. Balance true. 7 5s are 35. 35 plus 2 37. Therefore rupees 375. Divide பண்ணும். இப்போ 200 rupees 25 paise 25. அப்போ எடுத்தோன்னா 4 25s are 100. 8 25s are 200. Next 25. 1 25s are 25. So அப்போ 8 rupees 10 paise. Next 3,500 divided by 3,500 divided by 500. 20 cancel. 1 5 is 5. 7 5s are 35. Therefore rupees 7. Next multiple பண்ணுறோம். 15.50 into 100. How many of 0? 1 2 3. You put last 3 0. 1 into 5 5. 1 into 5 5. 1 into 1 1. So 1 2. Last 2 digit அப்புறம் பாயிண்ட் வச்சோன்னா என்னது 20 cancel. Therefore rupees 1550. Okay, next multiple பண்ணலாமா? 5 5s are 25. Balance 2. 5 2s are 10. 10 plus 2 12. Balance 1. 7 4s are 7 5s are 35. 35 plus 1 36. 8 5s are 40. 40 plus 3 43. 9 5s are 45. 45 plus 4 49. Therefore 4,93,625. Next multiple பண்ணுறது divide பண்ணுறது. Third sumல என்ன கொடுத்துருக்காங்க? The cost of 1 kg of tomato is rupees 15. Find the cost of 5 kg of tomato. அப்போ cost of 1 kg of tomato is equal to rupees 15. Next, cost of 5 kg of tomatoes. Multiple பண்ணலாமா? 15 into 5. 15 into 5. 5 5s are 25. 2. 1 5 is 5. 5 plus 2 7. Therefore 75 rupees. Next, the cost of 1 egg 4 rupees 50 paise. Cost of 1 egg. ஒரு எக்கோட value 4 rupees 50 paise. Next, find the cost of 20 eggs. Cost of 20 eggs is equal to 4 paise 50 into 20. How many 0? 2 0. 5 2s are 10. Balance 1. 4 2s are 8. 8 plus 1 9. So last 2 digit அப்புறம் point வச்சோன்னா என்னது? 90 rupees. Therefore rupees 90. Next, the school management has decided to give a pen for all children.
இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் டிசைட் பண்ணிக்கோ, ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, படிக்கக்கூடிய எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் ஒரு பென்னு கொடுக்கணும். பார்ட்டிசிபேட்டிங் இன் தி சில்ட்ரன்ஸ் டே செலப்ரேஷன்ஸு யார், அதாவது சில்ட்ரன்ஸ் டே இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பென்னு கொடுக்கணும். த காஸ்ட் ஆஃப் எ பென் இஸ் ₹18. ஒரு பென்னோட காஸ்ட்டு 18 rupees. How much money do they need to buy a pens for 256 children? ஸோ அதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க? 256 children. ஓகேவா? அப்போ ஃபிஃப்த்து கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ஒன் பென், ஒரு பென்னோட காஸ்ட்டு ₹18. இப்போ காஸ்ட் ஆஃப் 256 children. ஓகேவா? அப்போ 256 பென், 256 into 18. 6 8s are 48. 8 5s are 40. 40 plus 4 44. 2 8s are 16. 16 plus 4 20. 1 6 are 6. 1 5 is 5. 1 2 is 2. 8 10 balance 1. 5 plus 1 6. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு? 256 into 18 rupees. Therefore rupees 4608. Next 6. A fruit seller buys 8 boxes of crepes for 2000. crepes எத்தனை பாக்ஸ் வாங்குறாரு? 8 பாக்ஸஸ் வாங்குறாரு. அமௌண்ட்டு 2000. இப்போ ஒரு பாக்ஸோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கொஸ்டின் 8 boxes of crepes is equal to rupees 2000. இப்போ 1 box of crepes is equal to இந்த 2000 எதால் டிவைட் பண்ண போகிறோம்? 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2000 divided by 8. First 2 digit எடுக்கிறோம். 1 8 is 8. 2 8s are 16. 3 8s are 24. So 2 8s are 16. பேரை வாங்குகிறோம் 10. 10ல் 6 சப்ராக்ட் பண்ணும்போது 4. நெக்ஸ்ட் ஒரு 0 இருக்கிறோம். நெக்ஸ்ட் 8 5s are 40. சாரி 8 5. 8 5s are 40. நெக்ஸ்ட் பேலன்ஸ் இங்கே எத்தனை 0? 1 0 யூ புட். ஸோ அப்போ 280. அப்போ 1 பாக்ஸ் ஆஃப் crepes காஸ்ட் இஸ் 250 rupees. Next 7th sum. In a sweet stall, the cost of 80 kg of sweets is rupees 2520. What is the cost of 1 kg of sweet? So 18 kg of sweet கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இப்போ cost of 18 kg of sweet is equal to rupees 2520 rupees. அப்போ காஸ்ட் ஆஃப் 1 kg of sweet 2520 divided by 18. ஸோ ரெண்டுமே நமக்கு 2 டேபிளில் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். 9 2s are 18. 1 2 is 2. 2 2s are 4. Balance 1. 6 2s are 12. 0. Next ரெண்டுமே 3 டேபிளில் டிவைட் ஆகுமா? 3 3s are 9. 4 3s are 12. 2 3s are 6. 0. இப்போ நம்ம டிவைட் பண்ணலாமா? 420 divided by 3. 1 3 is 3. Balance 1 2. 4 3s are 12. ஸோ இங்கே எத்தனை 0? 1 0. Therefore the amount is rupees 140. இப்போ 1 kg of sweet எவ்வளவு? 140 rupees. Do you understand now? Okay, thank you students. Please write your maths note examples with exercise. Okay, thank you students.